அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்களிடம் பேசக்கூடிய நான் அல்லாஹ்வின் அடியார். இன்றைக்கு நான் முன்வைக்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், பள்ளிவாசல் இமாம்களின் அவல நிலைகள். என்ன அவல நிலை சொல்லுங்க ஆகும்? 5 வகையான அவல நிலைகள் இருக்குது. முதலாவது, அந்த 5 வகையான அவல நிலைகளை பார்க்கறதுக்கு முன்னுக்கு முதல் கட்ட விஷயம், எங்களுடைய நாட்டில் கிட்டத்தட்ட 2000 பள்ளிவாசல் இருக்குது. ஆனால் உலமாக்கள் 2000க்கும் அதிகமான உலமாக்கள் இருக்கிறாங்க. லட்சத்தை தொண்ணூறு அளவு உலமாக்கள் இருக்கிறாங்க. ஆனால் இதுவரைக்கும் அந்த 2000 பள்ளிவாசல்களிலும் அதிகமான உலமாக்கள், எங்களுக்கு உலமாக்கள் தேவை, பள்ளிவாசல்களில் உலமாக்கள் தேவைப்படுகிறார்கள் என்பதாக ஒவ்வொரு இளைஞர்கள் வாட்ஸ்அப்பில் சரி, ஃபேஸ்புக்கில் சரி, அல்லது வேறு இதுகளில் சரி உலமாக்களை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. என்ன காரணம்? அதிகமான உலமாக்கள் இருக்கிறாங்க, ஆனால் பள்ளிவாசலில் இமாம்கள் குறைவாக இருக்கிறாங்க. என்ன காரணம்? 5 வகையான காரணம் இருக்குது. அதில் முதலாவது காரணத்தை நாங்கள் சொல்ல போகிறோம். முதல் காரணம் இமாம்களுக்குரிய சரியான மரியாதை பள்ளிவாசல் நிர்வாகிகளாலும் ஊர் ஜமாத்தினர்களாலும் கிடைக்காத காரணம் தான் முதல் கட்ட காரணம். நீங்கள் பாருங்கள், உங்களோட பள்ளிவாசல், எங்களோட பள்ளிவாசல் இருக்குங்க. எந்த பள்ளிவாசலில் ஜும்மா பள்ளியில் எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து இது வரைக்கும், இப்போ எனக்கு விவரம் தெரியும் 15 வயசு. 15 வயசுலேருந்து எனக்கு இப்போ 33 வயசுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 10-15 வருஷமாக எத்தனை மூலையுமா ஒரு பள்ளியிலேருந்து விலகி வந்து போயிருப்பாங்க. ஏன் ஒரு மூலைக்கு 10 வருஷம் ஒரு பள்ளியில் இருக்கிறாங்க? ஏன் விலகுறாங்க? 3 மாதத்தில் விலகிறாங்க, 2 மாதத்தில் விலகிறாங்க, 1 மாதத்தில் விலகுறாங்க, 5 மாதத்தில் விலகுறாங்க, 1 வருஷத்தில் விலகுறாங்க, 2 வருஷத்தில் விலகுறாங்க. என்ன காரணம்? அவங்க விலகிறதுக்கு என்ன காரணம்? அதில் முதல் காரணம் தான் அவங்களுக்கு சரியான மரியாதை கிடைக்காத காரணம். இப்போ நான் பாருங்கள், பொதுவாக சொல்லுவோம், ஒரு பள்ளியில் ஒரு மௌலவி எடுக்கிறாங்க, வேலைக்கு எடுத்துட்டாங்க, அதாவது தொழுகைக்கு எடுத்துட்டாங்க. நிர்வாகத்தால் எடுத்தோடனே முதல் கட்டமாக பாருங்கள், பள்ளிவாசலுக்கு வந்தோடனே என்ன செய்வார்? தலைவர் சாவியை கொடுப்பாரு. யார்கிட்ட? மௌலவி. சாவியை கொடுத்துட்டு சொல்லுவார், மௌலவி இன்னென்ன வேலைகள் நீங்கள் செய்யும். முதல் நாள் கழிஞ்சிடும். 2வது நாள் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த மௌலவி என்ன செய்வார்? பொதுவாக பார்க்கக்கூடிய விஷயம் இது. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சில உலமாக்கள்கிட்ட நாங்கள் கேட்டிருக்கிறோம், எங்களோட வாழ்க்கை நடந்த விஷயம். ஏன் உலமாக்கள்கிட்ட மசூரா செஞ்சு சொல்லக்கூடிய விஷயம் தான் இது. இப்போ என்ன செய்யறாரு? பொதுவாக பார்க்குறோம், முதல் கட்டமாக இந்த மௌலவி என்ன செய்யறார்? வந்த புதுசில் ஒரு நபரோட கதைக்கிறார். ஊரில் உள்ள ஒரு நபர். தலைவர் என்ன செய்வார்? அசருக்கு சொல்கிற, மௌலவி நீங்கள் அவரோட கைக்கூடாத, அது சரியில்லை. விசாரித்து பார்த்தா அந்த பள்ளிவாசல் தலைவருக்கும் அந்த மௌலவி கதைத்தவருக்கும் சொந்த பகை. தலைவரோட சொந்த பகை உள்ள யாரோடையும் மௌலவி கதைக்கிறார். செயலாளரோட சொந்த பகை உள்ள யாரோடையும் மௌலவி கதைக்கக்கூடாது. பொருளாளரோட சொந்த பகை உள்ள யாரோடையும் மௌலவி கதைக்கக்கூடாது. அதே போல் உபத்தலைவர், உப செயலாளர், உறுப்பினர்கள், இவர்கள் யார் யாரோடலாம் சண்டை பிடிச்சிருக்காங்களோ அவங்களோட மௌலவி கதைக்கக்கூடாது. இது எந்த வகையில் நியாயமாக இருக்கும்? ஒரு ஆளுங்க பொதுமக்களோட கதைக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எந்த வகையில் நியாயம்? இது முதல் கட்ட பிரச்சனை இருக்குது எல்லா பள்ளிவாசலும். 2வது பிரச்சனை தெரியுமா? அந்த நிர்வாகிகள் பள்ளி சம்பந்தமான விஷயங்களில் மௌலவியை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறோம். இப்போ ஒரு குடும்பத்தை எடுத்து பார்த்தா, ஒரு தாயிட்ட கேட்டு பாருங்க, வாப்பா ஒரு வகையாக சாப்பிடுவார், மகன் ஒரு விதமான வித்தியாசமாக சாப்பிடுவார், அடுத்த மகளுக்கு ஒரு விதமான சாப்பாடு தேவைப்படும். ஒரு தாய் 5 பிள்ளைகள், 4 பிள்ளைகளும் ஒரு வாப்பா, இவங்க 5 பேருக்கும் 5 விதமான சாப்பாடு கொடுக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையாக விரும்பக்கூடியவர், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான குணமுடையவர். இப்போ பள்ளிவாசலில் 11 பேர் இருக்கிறாங்க. தலைவர், செயலாளர், பொருளாளர், உப தலைவர், உப செயலாளர், உறுப்பினர். இந்த 11 பேரும் 11 விதமான குணம் உள்ளவர். பள்ளிவாசலில் உதாரணமாக தலைவர் வர, இவருக்கு தலைவர் கொடுத்துருவா, பள்ளிவாசல் முழுக்க வெளிச்சமாக இருக்கும். சொல்லுவார், மௌலவி அவ்வளோ லைட்டையும் போடுங்க மௌலவி பள்ளியில். மௌலவி வச்சு மனம் லைட்டும் போட்டு வச்சுன்னா சும்மா அழகாக இருக்கும் பள்ளி. கேட்டாங்க. இப்போ செயலாளர் சொல்கிறாரு, செயலாளருக்கு என்ன பிரச்சனை? அவர் சொல்லுவார், பள்ளிவாசல் வந்து அமானியத்துக்கு பேர் வரும்போது இது இஸ்ராஃப், இவ்வளோ லைட் போடுது. அவர் சொல்ல, மௌலவி ஏன் இவ்வளோ லைட் போட்டீங்க பள்ளியில்? இதெல்லாம் அநியாயம், எல்லாம் ஆஃப் பண்ணுங்க. இதில் சொல்லுவார், தலைவர் கதை கொடுத்து நீ ஆஃப் பண்ணுங்க. நான் சொல்கிறேன், செயலாளர் ரைட், தலைவர் லைட்டை போடுன்றாரு, செயலாளர் ஆஃப் பண்ணு சொல்கிறேன். முடிஞ்சா? இப்போ நான் பள்ளிவாசலில் தொழுவும் போது ஃபேன்கள் போடப்படுது. தலைவர் சொல்கிறார், மௌலவி எல்லா ஃபேனையும் போடுங்க. தொழுகிறதுக்கு தான் ஆட்களுக்கு ஃபேன் பூட்டி இருக்குது, தொழுகிறதுக்கு தானே பூட்டி. இப்போ ஃபேன் போடுறாரு மௌலவி. அவர் இன்னொருத்தர் சொல்கிறார், மௌலவி ஏன் மௌலவி இவ்வளோ ஃபேனை போட்டு வச்சுருக்கீங்க, ஒரு ஃபேன் காணாதா முன்னுக்கு? அவர் சொல்கிறார், ஃபேனை மூணு சார். ஒன்று யோசிச்சு பாருங்க, பள்ளியில் ஒரு விஷயத்தை செய்யணும், ஒரு ஆள் சொல்கிறாரு, ஒரு ஆள் செய்ய வேணும்னு சொல்கிறாரு. இதில் பாதிக்கப்படுறது யார்? பள்ளிவாசல் மௌலவி. இவர பேச்சை கேட்பாரா அல்லது இவர பேச்சை கேட்பாரா?
யார் பாதிக்கப்படுற? பள்ளிவாசல் மௌலவி. இப்போ யோசிச்சு பாருங்க, அவருடைய அந்த இடத்துல அவருடைய தன்மானம் பாதிக்கப்படுது. சரி, இது முடிஞ்சு. இதுக்கு அடுத்த கட்டமாக ஜும்மாவுடைய நாள் வருதுன்னு வைங்க. ஜும்மாவுடைய நாள் வருது. ஜும்மாவுடைய நாள் நிர்வாகத்தில் ஒருத்தர் சொல்றாரு, மோடி பாங்கு சொல்லி 10 நிமிஷம் ஜும்மா துவங்கிருப்பேன். ஏன்னா அவரோட பழக்கம் நேரத்துக்கு ஜும்மா பார்க்க. நிர்வாகத்தில் இன்னொருத்தர் இருப்பார், அவரோட பழக்கம் வந்து ஜும்மாவுக்கு லேட்டாகி வருவார். ஏன்னா அவரோட தொழில் அப்படித்தான். அவரும் சொல்ல, மோடி ஊராக்கள் வார இல்லையா, நீ யாரை கிட்ட அவசரமாக ஜும்மா துவங்குனீங்க, ஒரு 20 நிமிஷம் போடுங்க போட்டு. நிர்வாகத்தில் வந்து சொல்கிறாரு 20 நிமிஷம் போட்டில் போடு, ஜும்மா லேட்டாக. நிர்வாகத்தில் இன்னொருத்தர் சொல்கிறாரு இல்லை 10 நிமிஷம் ஆரம்பிக்கப்படணும். இதில் இந்த மௌலவி என்ன செய்வார்? இவரை பக்கம் காய்ச்சா அதுவும் மௌலவி குத்தம், இவரை பக்கம் காய்ச்சாலும் அதுவும் மௌலவி குத்தம். இப்படி இந்த மௌலவி 11 பேரும் 11 விதமாக ஒரு ஆலிமை வச்சு வேலை வாங்கும் பொழுது அவர்களுக்கு தாங்க முடியாத அந்த மன அழுத்தத்தின் காரணமாக பள்ளியை விட்டு வெளியேறிடுவாங்க. அதை விட்டு வெளியேறி விடுவாங்க. இதுதான் முதலாவது காரணம். உலமாக்கள் பள்ளியில் வந்து 11 தலைமத்துவ அந்த அதிகாரிகளால் சாதாரண ஒரு மனிதர் அந்த இடத்துல வேலை வாங்கும் பொழுது என்ன செய்வார்? அவருக்கு வேலை பளுவின் காரணமாக பள்ளியை விட்டு வெளியேறார். மௌலவி 3 மாதத்தை போயிட்டார். இப்போ பாருங்க, இந்த பள்ளி மௌலவி 3 மாசத்தால் போனதுக்கு யார் பாதிப்படைவாங்க தெரியுமா? யார் பாதிப்படைப்படுறான்? உங்களுடைய பிள்ளைகள். குர்ஆன் மதரசா ஒரு மொழி வருவார், அவர் ஒரு விதமாக ஓதி கொடுப்பார். சரியா? நிர்வாகத்தால் பிரச்சனை அவருக்கு என்ன செய்வார்? 3 மாதம் போயிட்டாரா? இன்னொரு மொழி வருவார், அவர் வந்து திரும்ப ஒரு விதமாக ஓதி போகிற பிள்ளைகள் பார்க்க, இது என்னடா ஒரு மொழி இப்படி வைத்தாராரு, இந்த மொழி இப்படி ஓத சொல்கிறாரு. சரி, பிள்ளைகள் போகும். அவர் ஒரு 5 மாதம் விளையிட்டார். திரும்ப ஒரு மொழி வரார், நிர்வாக பிரச்சனை விளையிட்டார். திரும்ப ஒரு மொழி வர. இப்படி மௌலவிமார் மாறி 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 வர உங்களோட பிள்ளைகள் சின்ன பிள்ளையாக இருந்து வாலிபர் ஆயிடுவாங்க. சின்ன பிள்ளைகள் கோமராயிடும். பிள்ளைகளுக்கு ஒழுங்கான ஓதுரம் தெரியாது, ஒழுகையும் தெரியாது, மார்க்கமும் தெரியாது. யார் காரணம்? சரியான நிர்வாகிகள் அந்த மௌலவிக்கு சரியான முறையில் அந்த விடயத்தை மரியாதை கொடுக்காத காரணத்தினால் அவருக்குரிய அந்த வேலை பளுவை அதிகரிச்சதன் காரணமாக அவங்க பள்ளியை விட்டு வெளியேறாங்க. பள்ளியை விட்டு வெளியேறினா மௌலவிமாருக்கு இன்னொரு பணி கிடைக்கும். நிர்வாகிகள் 3 வருஷம் முடியும், அவங்களுக்கு அடுத்த நிர்வாகம் கிடைக்கும். அடுத்த ஒரு நிர்வாகத்துக்கு வருவாங்க. பாதிக்கப்படுற யாரு? உங்களுடைய பிள்ளைகள், குர்ஆன் மதரசா பிள்ளைகள். அதனால முதல் கட்டமாக நாங்கள் இந்த விஷயத்தை முன்வைக்கிறோம். அல்லாஹ்வுக்காக வேண்டி முதல் கட்டமாக உலமாக்களுக்குரிய சரியான கண்ணியத்தை நீங்கள் கட்டாயம் நீங்கள் கொடுத்து அவங்கள சரியான முறையில் அவர்களுக்குரிய அந்த மரியாதை கொடுத்தா தான் அவங்க என்ன செய்வாங்க? அந்த பள்ளிவாசலில் நிம்மதியாக இருப்பாங்க. இன்ஷா அல்லாஹ். இரண்டாவது கட்டமாக நாங்கள் அடுத்த வீடியோவில் அந்த 4 பிரச்சனை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் எங்களுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்த வீடியோ வரும். நாங்கள் வீடியோ போகிற நோக்கம் ஒரே ஒரு விஷயம்தான், உலமாக்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஒரு ஆலிமுடைய பதுவா நபிங்க சொன்னாங்க, ஒரு ஆலிமுடைய குறையை யார் தேடுறாங்களோ அவங்களுடைய என்ன செய்வோம்? 7 பரம்பரைகள், அதாவது கிட்டத்தட்ட 7 பரம்பரையுடைய உணவினுடைய பரக்கத்தை நாங்கள் எடுத்துவோன்னு சொல்கிறாங்க. உணவின பரக்கத்தை எடுத்துவோம். அதனால உலமாக்களுடைய அந்த உள்ளத்தில் ஏற்படக்கூடிய வழியத்தை நாங்கள் பேசியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கட்ட வீடியோவில் மிச்சம் இருக்கக்கூடிய 4 விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு முன்வைப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.